நாணுத்துற உரைத்தல் என்னும் தலைப்பின் கீழ் 10 குறளை பார்ப்போம். காமல் உழந்து வருந்தினார்க் கேம மடலல்ல தில்லை வலி. காதலால் துன்புறும் காலையொருவனுக்கு பாதுகாப்பு முறையாக மடலூர் தலை தவிர வலிமையான துணை வேறு எதுவுமில்லை. நோனா உடம்பும் உயிரும் மடலேறும் நாணினை நீக்கி நிறுத்து. எனது உயிரும் உடலும் காதலியின் பிரிவை தாங்க முடியாமல் தவிப்பதால் நாணத்தை புறந்தள்ளிவிட்டு மடலூர் பதற்கு துணிந்துவிட்டேன். நாணொடு நல்லாண்மை பண்டுடையேன் இன்றுடையேன் காமுற்றார் ஏறம் மடல். நல்ல ஆண்மையும் நாண உணர்வும் முன்பு கொண்டிருந்த நான் இன்று அவற்றை மறந்து காதலுக்காக மடலூர்வதை மேற்கொண்டுள்ளேன். காமக் கடம்புனல் உய்க்குமே நாணொடு நல்லாண்மை என்னும் புனை. காதல் பெருவெள்ளமானது நாணம் நல்ல ஆண்மை எனப்படும் தோணிகளை அடித்துக்கொண்டு போய்விடும் வலிமை வாய்ந்தது. தொடலை குறுந்தொடி தந்தாள் மடலொடு மாலை உழக்கும் துயிர். மேகலையையும் மெல்லிய வளையலையும் அணிந்த மங்கை மாலை மலரும் நோயான காதலையும் மடலூர்தல் எனும் வேலையையும் எனக்கு தந்துவிட்டாள். மடலூர்தல் யாமத்துக்கும் உள்ளுவேன் மன்ற படலொல்லா பேதைக்கென் கண். காதலிக்காக என் கண்கள் உறங்காமல் தவிக்கின்றன. எனவே மடலூர்தலை பற்றி நள்ளிரவிலும் நான் உறுதியாக எண்ணிக்கொண்டிருக்கிறேன். கடலன்ன காமம் உழத்தும் மடலேறா பெண்ணிற் பெருந்தக்க தில். கொந்தளிக்கும் கடலாக காதல் நோய் துன்புறுத்தினாலும் கூட பொறுத்துக்கொண்டு மடலேறாமல் இருக்கும் பெண்ணின் பெருமைக்கு நிகரில்லை. நிறையரியர் மண்ணலியர் எண்ணாது காமம் மறையிறந்து மன்று படும். பாவம், இவர் மனத்தில் உள்ளதை ஒளிக்கத் தெரியாதவர், பரிதாபத்துக்குரியவர் என்றெல்லாம் பார்க்காமல் ஊரறிய வெளிப்பட்டு விடக்கூடியது காதல். அருகிலார் எல்லாரும் என்றேயம் காமம் மருகின் மருகும் மருண்டு. என்னைத் தவிர யாரும் அறியவில்லை என்பதற்காக என் காதல் தெருவில் பரவி மயங்கித் திரிகின்றது போலும். யாம் கண்ணிற் காண நகுவ அறிவில்லார் யாம்பட்ட தாம்படா ஆறு. காதல் நோயினால் வாடுவோரின் துன்பத்தை அனுபவித்தறியாதவர்கள்தான் அந்த நோயினால் வருந்துவோரைப் பார்த்து நகைப்பார்கள்.